வணக்கம் நண்பர்களே. குருவாழ்க குருவே துணை. உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம ராஜநிலையை பற்றி கேள்விகள் கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம எண் கணிதம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய வீடியோவில் யூடியூப் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். ஆமாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம ராஜநிலை அப்படின்று நம்ம வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். இந்த நியூமராலஜிக்கும் ராஜநிலைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 1லிருந்து 9 வரைக்கும் வரக்கூடியது நியூமராலஜி. 1லிருந்து 100 வரைக்கும் சொல்லக்கூடியதான் இந்த ராஜநிலை எண்கணிதம். எங்களுடைய இந்த ராஜநிலை எண்கணிதம். இந்த ராஜநிலை எண்கணிதத்தை நம்ம 10க்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு எண்களையும் நியூமராலஜியில் கூட்டிடுவாங்க. இப்போ 11 அப்படின்னாக்கும் 2ஆக மாற்றிடுவாங்க, 15 அப்படின்னாக்கும் அது 6ஆக மாற்றிடுவாங்க. ஆனால் நம்ம ராஜநிலையில் அந்த மாதிரி கிடையாது. 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு பலன்கள் உண்டு. சரி, ஓகேங்க சார். இப்போ ஜாதகம் பார்க்குறதுனா ஜாதக கட்டா வச்சு பார்க்குறோம். ஜாதகம் கொண்டு வர்றாங்க, அதை வச்சு நம்ம பார்க்குறீங்க. இப்போ இது எண் கணிதம் அப்படின்னா இதை எதை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? சரியான கேள்வி தான். அதாவது இந்த ராஜநிலையில் எப்படி அவங்களுக்கு பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்கும் முதல்ல அவர்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், இதை வைத்து அவங்களுடைய விதி கொடுப்பனை எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததாக அவங்க பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண்கள், அடுத்து அவங்களுடைய நேம், அவங்க பேர் எழுதுகிறாங்கல்ல, அவங்களுடைய நேமையும் வைத்து நம்ம அவங்களுக்கு பலன் சொல்லலாம். வண்டி எண்கள், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் வாரியாக நம்ம எடுத்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வண்டி எண்கள் சொல்கிறீங்க சார். இந்த வண்டி எண்ணில் ஒவ்வொன்று வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. 15ன்னு வந்தால் ஒன்றும் சிறப்பு இல்லை, ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எதனால்? அந்த 15க்கு மட்டும் அப்படியா, இல்லை 51 அதுவும் அந்த மாதிரி தான்? அதுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது 15 அப்படின்னாக்கும் எதிர்பாராத விபத்து, அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதிர்பாராத விபத்து. இந்த 15 என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தேவையில்லாத திடீர் செலவுகளை கொண்டு வரும். அதாவது வண்டி இப்போ 15ஆம் நம்பரில் ஒரு வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கும் இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த 15 அப்படின்னாலே அந்த முதல் ஓனருக்கு அந்த 15 அங்கே பேசும். சரிங்களா? அந்த 15 என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் திடீர் எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரும். இப்போ வண்டி எடுத்துட்டாங்கனாக்கும் விபத்து அப்படின்னாக்கும் நம்ம ஆக்ஷன் பண்ணுறது தான் விபத்து கிடையாது. நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் திடீர் எதிர்பாராத விஷயங்கள் அனைத்துமே அங்கே விபத்து. ஒரு திடீர்னு ஒரு 50,000 1 லட்சம் வேணும் அப்படின்னாக்கும் அவர் அந்த நேரத்தில் புரட்டுறதுக்கு முடியவே முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே நடக்கும். இதில் 51 அப்படின்னாக்கும் 15க்கும் 51க்கும் என்ன வித்தியாசம்னாக்கும் சூரியன் புதனை நோக்கி போகும்போது பிரச்சனையை தரும். அதுவே புதன் சூரியனை நோக்கி போகும்போது அது நன்மையை தரும். அப்போ 15 அப்படின்றது பிரச்சனை, 51 அப்படின்னாக்கும் திடீர் முன்னேற்றம். இது எப்படி அப்படின்னா கிரக இணைவுகளை தான் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகேங்க சார். இதில் ஏடிஎம் நம்பர், இது பணம் எடுக்கல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எடுக்கிறதுக்கு, அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஏடிஎம் பின் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏடிஎம் பின் நம்பர், அடுத்து பாஸ்வேர்டு எண்கள், அதாவது ஃபோனில் போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்களையும் நம்ம மாற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது எதற்காக அப்படின்னாக்கும் நம்ம ஒரு நாளைக்கு பாஸ்வேர்டுகள் போட்டு தான் நம்ம ஃபோனுக்குள்ளேயே போவோம். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு 500 முறையாவது நம்ம உள்ளே போய் வெளியே வருவோம். அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை தான் மேக்ஸிமம் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி போடாமல் நம்ம நல்ல எண்களை பயன்படுத்தணும். அப்போ நல்ல எண்களை பயன்படுத்தும் போது நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை இப்போ ஒரு நேரம் நம்ம இது பண்ணால் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு நாளைக்கு 200 தடவை 300 தடவை ஒவ்வொரு நாளைக்கு அதிகப்படியாக நம்ம ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்போம். அப்போ பாஸ்வேர்டு எண்களை நம்ம போட்டு நம்ம உள்ளே போகும்போது நல்ல எண்கள் நம்மளை சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதற்காக தான் இந்த ஏடிஎம் பின் நம்பர் நம்ம பணம் எடுக்கும்போது நம்ம ஏடிஎம் பின் நம்பர் போடுவோம். அந்த பின் நம்பர்லேயும் சரியான நம்பரை நம்ம போட்டு பணம் எடுக்கும்போது அந்த பணம் நம்மளுக்கு நல்ல வழியில் செலவாகும். அதற்காக தான் நம்ம இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம்.
வெளிநாட்டு இதுலலாம் நீங்கள் ஃபோன் நம்பரை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அதே 10 நம்பர் தான் இருக்குங்களா, இல்லை அவங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதுலேயே முன்னாடி வேறு நம்பர்லாம் அவங்களுக்கு வருங்களா, அது வந்து அவங்களுக்கு எப்படி வேலை செய்யும்? அதாவது வெளிநாடுகள் அப்படின்னாக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. அதாவது சிங்கப்பூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நம்பர் தான் வரும். மற்ற நாடுகளில் 10 நம்பர்கள் வருது. சரிங்களா? அப்போ 10 நம்பர்கள் வருது. இப்போ மலேசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 01 தான் அங்கே ஃபஸ்ட்டு வரும். அந்த 01 வந்து நம்ம மாற்ற முடியாது. அப்போ 01 அப்படின்னு வந்துச்சுனாக்கும் நம்ம அதில் இருந்து நம்ம வந்து நம்ம நம்பர்களுக்கு எப்படி பலன்கள் அப்படின்னு எல்லாமே அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ எல்லா நாடுகளுக்கும் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அருமையாக நம்ம சொல்கிற விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம நம்பர் மாற்றி கொடுத்த பிறகு அவங்களுக்கு அருமையாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஓகேங்க சார். இப்போது ஃபோன் நம்பரில் வச்சு எதுக்கு எப்படி சொல்லலாம் சார், எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து அதில் தீர்வு கிடைக்கும்? அதாவது ஒரு ஃபோன் நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 5 வகையான விஷயங்களாக நாங்கள் வந்து இது பண்ணுறோம், எடுக்கிறோம். அந்த 5 வகையான விஷயங்கள் அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதான் இதில் கான்செப்டே. அப்போ ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நம்ம வந்து 5 வகையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஜாதகர், அடுத்து தொழில், சொத்து, குழந்தைகள், குடும்பம் அப்படின்னு 5 வகையான விஷயங்களை நம்ம வந்து எடுத்து அது நல்லா இருக்குதா, எதில் பிரச்சனைகள் இருக்குது, இந்த டோட்டல் வரக்கூடிய எண்களை வைத்து இந்த நம்பர் வாங்கின பிறகு இவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா அப்படின்ற நம்ம தெளிவாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சார் இப்போ பெரிய பணக்காரரில் ஒருத்தரான அதானி சார் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து 20ஆம் நம்பரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதா நிறைய கேள்விப்படுறோம். இப்போ 20ஆம் நம்பர்னா நல்ல நம்பர்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு எந்த வகையில் அப்படி யூஸ் ஆகுது? அதாவது அவருக்கே தெரியாமல் அந்த விஷயங்கள் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ அதானி சார் வந்து அவர் வந்து 20ஆம் நம்பரை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாரு. அதாவது யூடியூப்பில் மற்ற எல்லா விஷயம் அதாவது ஊடகங்களில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த 20 அப்படின்ற எண் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய எண் தான். சரிங்களா? அப்போ அந்த 20ஆம் நம்பர் வந்து நம்ம ராஜநிலையை பொறுத்த வரைக்கும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த நம்பர் தான் அந்த 20 அப்படின்ற நம்பர். சரி சார், இப்போ நீங்கள் தொழிற்சாலைகளுக்கு, கடைகளுக்கு இதுக்கெல்லாம் பேர் வச்சு தரதுன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. அதெல்லாம் எப்படிங்க சார்? அதாவது தொழிற்சாலைகளுக்கு நம்ம பேர் மட்டும் வச்சு கொடுக்குறதில்லை, அங்கே உள்ளே போடக்கூடிய டேபிள் முதற்கொண்டு நம்ம வந்து கணக்குகள், அளவுகள் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி ஒரு தொழிற்சாலைக்கு நம்ம வந்து பேர் மட்டும் தர்றதில்லை, பேர் வைத்து அவங்க பயன்படுத்தக்கூடிய கல்லா மேஜையின் அளவுகள் அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதன் மூலமாக நல்ல ஒரு பயன் கிடைக்கிது. சரிங்களா? ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்யூங்க சார். கேட்ட கேள்விகளுக்குலாம் நல்ல விளக்கமாக பதில் சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி சார். ஓகே, நன்றிகள்.